வணக்கம் மக்களே, நான் உங்கள் நிரேஷ். வெல்கம் டு டெக் பேச தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்பர் லாக் சூட்கேஸோட நம்பர் மறந்துருச்சுன்னா அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வெறும் உங்களுக்கு ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட்லேயே நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா புது சூட்கேஸு. இது ரொம்ப நாள் நாங்கள் யூஸ் பண்ணாமே இருந்தனால இந்த சூட்கேஸ்க்கான பாஸ்வேர்டு மறந்துருச்சு. இதை எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிராண்ட் சூட்கேஸுக்குமே இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ இது பார்த்தீங்கன்னா விஐபி பிராண்ட் சூட்கேஸு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒவ்வொரு நம்பர் இருக்கு பாருங்க. அந்த ஒவ்வொரு நம்பருக்குமே பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுறதுக்கு கீழே உங்களுக்கு அந்த சந்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோல்ஸ் தெரியும். இது பார்த்தீங்கன்னா இந்த சூட்கேஸ்க்கு லெஃப்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சா ஓப்பன் ஆகுது. ஒவ்வொரு சூட்கேஸ்க்கு நேராக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ரைட் சைடு நீங்கள் லெஃப்ட்டு கரெக்டாக சென்ட்ரு அப்புறம் ரைட்டு இப்படி 3 இடத்துலையுமே வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சைடு லெஃப்ட்டுன்னா எல்லா இந்த நம்பர் தெரியுது பாருங்கள், 0, 0, 9 இந்த 3 இதுக்குமே லெஃப்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் வைக்கணும். இங்கே பாருங்கள், இதுலேயும் லெஃப்ட் தான் இருக்குது. இந்த ஹோல்ஸ் தெரியுதுங்களா? இந்த மாதிரி வச்சுக்கிங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளாக் வைஸ் இல்லைனா ஆன்டி கிளாக் வைஸ் எப்படி வேணாலுமே இப்போ 3த்தையுமே கிளாக் வைஸில் திருப்பணும், இல்லைன்னா 3த்தையுமே ஆன்டி கிளாக் வைஸில் திருப்புங்க. இப்போ இப்போ 0, 0, 9ன்னு இருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த 0 வந்து இப்படி திருப்புங்க. அடுத்த இருக்கிறதையும் திருப்பிட்டு அதுக்கு அடுத்ததையும் திருப்பிட்டு லாக்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். ஆகலைன்னா மறுபடியும் அதே டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கரெக்டாக முடிவு பண்ணிங்க கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸான்னு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் எப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா நம்பர் எழுதிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு 009ன்னு. இது பாருங்கள், இப்போ ஹோல்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணி இருக்குன்றதையும் ட்ரா பண்ணுறேன் பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ஹோல்ஸு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ இந்த சூட்கேஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணுங்கள், அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வச்சும் பாருங்கள், அப்புறம் ரைட் சைடாக வச்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நீங்கள் ஒரே டைரெக்ஷனில் வச்சிங்கன்னா ஓப்பன் ஆகலைன்ட்டு நீங்கள் விட்டுருவீங்க. இப்போ இந்த ஏரோ மார்க் மேலே போடுறது பார்த்தீங்கன்னா இப்போ 3 நம்பருமே நீங்கள் கிளாக் வைஸில் நீங்கள் இப்போ ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைமு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்படி தள்ளுங்க லாக்கை, ஓப்பன் ஆகுதா இல்லையான்னு. நான் பாருங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண போகிறேன் கிளாக் வைஸில். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் ரொட்டேட் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் இதே டைரெக்ஷன் கூட ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே 9 வச்சுட்டேன், அடுத்தது 9, அடுத்தது 8. லாக் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓப்பன் ஆகலை. இப்போ அடுத்தது 8, அடுத்தது பார்த்தீங்கன்னா 7. இங்கே பாருங்கள் ஓப்பன் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஈஸியாக முடிஞ்சிடும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என் பிரதர்கிட்ட சொல்லி இப்போ வேறு பாஸ்வேர்டு மாற்றி வைக்க சொல்ல போகிறேன். மாற்றி வச்சுட்டு அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாஸ்வேர்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அந்த நம்பர் மாறும். முன்ன பார்த்தீங்கன்னா 009ன்னு இருந்துச்சு, அந்த ஹோல்ஸ் தெரியுது. இப்போ என் பிரதர் வந்து மாற்றி வச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஹோல்ஸு அந்த மேலே தெரியுது பாருங்கள் டிஜிட்டு, அது வந்து மாறி இருக்கும். இப்போ இதில் பாருங்கள் நியூ பாஸ்வேர்டை வந்து இப்போ நான் மறுபடியும் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதில் பாருங்கள் உங்களுக்கு மாறி இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுக்கு பாருங்கள் மாறிடுச்சு உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500ன்னு வந்திருக்கு. முன்ன வந்து 009ன்னு இருந்துச்சு, இதில் வந்து 500 500 அப்படின்ட்டு வந்திருக்கா. இப்போ இதுக்கு நேராக தான் ஹோல்ஸ் இருக்குது. இப்போ இதையும் நான் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ண போகிறேன். இதுலேயும் பாருங்கள் எனக்கு லெஃப்ட் சைடு தான் வந்திருக்கு. ஏன்னா இந்த சூட்கேஸை பொறுத்த வரைக்கும் ஹோல்ஸ் வந்து லெஃப்ட் சைடு. நீங்கள் வந்து ஒவ்வொரு சூட்கேஸ்க்கும் மாறும். இதே மாதிரி நான் வேறு சூட்கேஸ் ட்ரை பண்ணப்போ அது பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு ஹோல்ஸு. அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க.
ஒரு 4-5 முறை ட்ரை பண்ணி பாருங்க. எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதுதான் உங்களோட சூட்கேஸ் லாக் பண்ணுறதுக்கான ட்ரிக்கு. இப்போ இது பாருங்க, நான் அதே மாதிரி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறேன். இதுதான் உங்களுக்கு மெயினே. இதை நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து 2-3 அட்டம்ப்ட்லேயே இதை டேர்ன் பண்ண உடனே கிளாக் வைஸில் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான், ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.